ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLE சீபோர்ட் சேனல் மேனம் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 17/4/2024 யாரும் கேரளா லாட்ரின்னு சொல்லிட்டு குழப்பிக்காதீங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்லேயே மறுபடியும் அழுத்தமாக சொல்கிறேன். இது வந்து மேனம் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் நண்பா. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் மேனம் 4Dக்கான கெஸ்ஸிங் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி புதன்கிழமைங்கிறதுனால நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டை எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் இருக்குது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை 14/4/2024 ரிசல்ட்டை தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸாம்பிளாக நம்ம வந்து ஃபுல் ப்ரைஸையுமே கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அதோட ஷார்ட்டர் கன்சல்ட் சொல்லிட்டு ஃபுல் ப்ரைஸையுமே இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2+1ங்கிற ஃபார்மேட்டை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ எஃப்ஐ பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் 2+1ங்கிற ஃபார்மேட் தான் நம்ம இந்த ட்ராவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது என்ன 2+1 அப்படிங்கிற ஃபார்மேட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு இந்த இதில் வந்து நம்மளுக்கு 2 இது காமனாக இருந்துச்சுன்னா 1 வந்து தனிப்பட்டு நிற்கும். அதை தான் நம்மளுடைய 2+1ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபஸ்ட்டு, செகண்டும் நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ தேர்டு வந்து தனியாக நிற்கிது. அப்போ 2+1 இதை தான் நம்ம 2+1ன்னு சொல்கிறோம். ஸோ கெஸ்ஸிங்கை வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுக்குள்ளே எடுத்தால் மட்டும் தான் நம்மளால் ஓரளவுக்கு நம்பர்ஸை எடுக்க முடியும் நண்பா. ஏன்னா ஷார்ட்டர் கன்சல்டேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியான நம்பர் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கம்மியான நம்பர்ஸ் தான். அதனால தான் நம்ம எப்போதுமே வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுக்குள்ளே கெஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம 2+1ங்கிறதுனால நம்மளுக்கு ஃபஸ்ட்டு, செகண்டும் ஒரே மாதிரியான டபுள். இங்கே வந்து நம்மளுக்கு 8831, இங்கே வந்து 4549. ஸோ தேர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிங்கிள் 3618. அதனால நம்ம இந்த ட்ராவில் தேர்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். தேர்டு நம்மளுக்கு வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிறது பெயர்னு பார்த்தீங்கன்னா 831. செகண்டில் வந்து நம்மளுக்கு 459. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபார்மேட். இதை நம்ம எப்படி 4Dயாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நண்பா, நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ G1 படி நம்மளுக்கு கிடச்சிருக்க 2 நம்பர் வந்து 831. இன்னொரு நம்பர் வந்து நம்மளுக்கு 459. ஸோ இதை நம்ம 4Dயாக மாற்றணும். இதை வந்து நம்ம வந்து 4D நம்பர்ஸாக மாற்றணும். 4D நம்பர்ஸாக மாற்றுறதுக்கு முன்னாடி இதை வந்து தனித்தனி பெயர்ஸாக மாற்றணும். அதாவது 831 ஈக்குவல் டு 838131. அதே மாதிரி 459 ஈக்குவல் டு 454995 ஈக்குவல் டு 4D. இப்போ இதை 4D நம்பர்ஸாக நம்ம மாற்றிடலாம். 4D ஈக்குவல் டு 8345 8349 8395 8145 8149 8195 3145 3149 3195. ஸோ இந்த ட்ராவுக்கான 4D நம்பர்ஸ் இதுதான் நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு டோட்டலாக 9 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. ஃபார்மேட் படி நம்ம 9 நம்பர்ஸை எடுத்திருக்கோம், ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுக்குள்ளேருந்து. இந்த ட்ராவுக்கு இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இது நம்மளுடைய வெனஸ்டே 17/4/2024 கெஸ்ஸிங். ஸோ அதிகமாக நான் ப்ளூ பென்னு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ப்ளூ பென்னு இங்கு இல்லாதனால நம்ம பிளாக் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் எழுத்து மாறுபடுது. இதான் நண்பா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர்.
9 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வருதான்னு பாருங்கள். ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 9 நம்பர்ஸை குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே செக் பண்ணலாம் நண்பா. அதாவது சார்ட்டர் கன்சல்டேஷனுக்குள்ளே இந்த நம்பர் சம்மந்தப்பட்டது ஏதாச்சும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 3513 3513 3513ங்கிறது டபுள். ஸோ இது நம்மளுக்கு வரல. 1306 இல்லை. 2160 இல்லை. 4950 இல்லை. 499 டபுள் ஃபுல்லாகவே இல்லை. 1736 இல்லை. 1071 இல்லை. 3851 இல்லை. 7142 இல்லை. 6034 இல்லை. 1377 இல்லை. 4070 இல்லை. 0530 இல்லை. 1373 டபுள். 9776 டபுள். 6836 டபுள். 6765 டபுள். 9079 டபுள். 27 இதுவும் டபுள். ஸோ எல்லாமே நம்மளுக்கு டபுளாக தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கான நம்பர்ஸாக இருக்குது. அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது நண்பா. எப்படி தான் சுற்றி பார்த்தாலும் நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ்குள்ளேருந்து வர்றதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பாக தெரியுது. இது 3 விதமான நம்பர்ஸ் நண்பா. 3 லைன் நம்பர்ஸ். இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்துங்க. இது 3 விதமான பயிற்சி வச்சு நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த ட்ராவுக்கு இதுதான் நம்மளுடைய 4D நம்பர்ஸ். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஜஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை நம்ம வந்து 2+1ங்கிற ஃபார்மேட்டில் பிரித்து எடுத்து அதை வச்சு நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு வந்து கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் நண்பா. அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய நண்பர்கள் வந்து மெகனத்துக்கான கெஸ்ஸிங்கை கொடுக்க சொல்கிறதுனால தான் நம்ம இந்த ட்ரா நம்ம மறுபடியும் புதன்கிழமைக்கு மெகனம் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி புதன்கிழமை 17/4/2024 மெகனம் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். யாரும் குழப்பிக்காதீங்க. கேரளா லாட்டரின்னு இது மெகனம் 4Dக்கான கெஸ்ஸிங் 17/4/2024. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் எதை தான் இருக்கணுங்கிற கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.